தொடர்ந்து பேசலாம். ராமகிருஷ்ணன் இணைப்பிலேயே காத்திருங்க. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு தராச ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ தாவேக தலைவர் விஜயை ஜனவரி 12ஆம் தேதி அழைத்திருப்பதாக ஒரு தகவல். உங்களுடைய பார்வை இதில்? உங்கள் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் கூறியது சரிதான். ரெண்டு விஷயம் தான் இதுல. ஒன்னு நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவால் ஏற்படும் மரணம். ரெண்டாவது கான்ஸ்பிரசினா கிரிமினல் கூட்டு சதி. மென்சரியா வேணும். அதுக்கு மென்சரியா இதுல வராது. ஏன்னா 25ஆம் தேதி தான் அவங்க பெர்மிஷனே கேட்கறாங்க. 27ஆம் தேதி இந்த நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டுருச்சு. 26 ஒரு நாளைக்குள்ள குற்றச்சதி, அது தொடர்பான சங்கிலி பின்னல் இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. அப்போ மிக இயல்பாக நீதிமன்றத்தை முன்னாடி சார்ஜ் ஷீட் போடும்போது நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவு. நெக்லிஜென்ஸ் என்பது முதல்ல கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண கீழ்மட்ட நிர்வாகி, அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்புறம் மேல்மட்ட நிர்வாகிகள் 2 பேர், அவங்க பேரும் எஃப்ஐஆர்ல இருக்கு. இப்ப தலைவர் பெயரை சேர்ப்பது அல்லது சேர்க்க வேண்டாம், எப்படி முடிவு பண்ணாலும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு அவரை விசாரிக்கணும். எனவே சம்மன் அனுப்பி இருக்கிறார்கள். விஜய் விசாரணைக்கு வருவாரான்னு நமக்கு தெரியாது. அவரு சம்மனை எதிர்த்து கூட அவர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம். அது ஒரு புறம் இருக்க, நெக்லிஜென்ஸ் ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு போலீஸ் இன்னும் உற்சாகத்தனமா செயல்பட்டு பொறுப்போட செயல்பட்டு ஸ்ட்ரீட்ல கூட்டம் கூடும் போதே அவங்க தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்றதா இருந்தா 2 தரப்பை தான் விசாரிச்சிருக்காங்க. ஒன்னு எஸ்பி, இன்னொன்னு மாவட்ட கலெக்டர். 2 பேரும் உயர்மட்ட அதிகாரிகள் கொண்டு வர முடியாது. கீழ்மட்டத்துல யாரையாவது, ஏன்னா அவங்க கரூர்ல நிறைய விசாரணை பண்ணியிருக்காங்க, அது கீழ்மட்டத்துல இருந்து யார் பேர்லயாவது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டர்டு கமிட்டிங்கிறதுனால நீதியரசர் ரஸ்தோகி, ஓய்வு பெற்ற நீதியரசர் ரஸ்தோகி கையில தான் இது இருக்கு. அவர்கிட்ட போய் தான் சார்ஜ் ஷீட் வெட்டாகி தான் இங்க நீதிமன்றத்துல ஃபைல் ஆகும். திருச்சி நீதிமன்றத்துல ஃபைல் ஆகி மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட போகிறதா, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இது அரசியல் ரீதியாக சித்தரிக்கப்படுமே ஆனால் பிஜேபிக்கு எதிரான விமர்சனம் தாவேகா சைட்ல கூர்மைப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.